பட் இது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ கூட எங்கள் அப்பா எம்ஆர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்கள். நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை அவரை பற்றி பேசுகிறாங்க, எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பையன், இந்த வயசில் கூட நான் 71 வயசு ஆகுது எனக்கு. 51வது வருஷம் இது எனக்கு சினிமாவில். நான் வெறும் நடிக்கிறது தான் லாயக்கு. இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதில்ல. அங்கே போய் இந்த ஏஐயை போய் கற்றுக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்குது நிறைய. அதனால் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்லா நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பற்றி. இல்லை சார், அவர் படத்தில் போடலாம், லேட்டாக வருவார், சாப்பாடு அது வேணும் கேட்பார், படுத்துக்க இடம்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு, நல்லா நடிப்பார் சார், அது ஒரு தொல்லை. எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா, நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆகிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம இல்லாமல் போயிட்டு இப்போ இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கார், எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வராது, வேறு யாருக்குமே வராது. நானே சில டைமில் நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவே போடலேன்னு யோசிச்சிருக்கேன் நான். இதில் மனிதர்களுக்கு உண்டு தானே, கஷ்டப்பட்டோம் வரலையேன்னு. ஆனால் இங்கே தம்பிதுரை விட்டு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததில் சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு. போனவன், வந்தவன், கொண்டவன், தடிக்கி விழுந்தவன், உட்கார்ந்தவன், எல்லாரும் ஃபோட்டோவும் போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறது. இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். அப்போ தான் நாங்களும் மியூசிக் டைரக்டரை பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், எடிட்டர்ஸை பார்த்தேன், எல்லோரையும் பார்க்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன். என்ன பாரு, அவர் சொல்கிறார், நான் சினிமாவில் தான் உழப்பிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நானெல்லாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடுவேன், இன்னும் பெருசாக வருவேன், சிறுசாகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் வேணும்.